மயிலாடு எப்படி இருக்குங்க சார்? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்குங்க சார்? நல்லா சூப்பராக இருக்குது. என்ன சொல்ல வராங்க சார் படத்துல? இதுதான் ராமலிங்க சாமியோடைய அந்த கருத்து வந்து நல்ல ஒரு மனிதாபிமானத்தோட வருதுங்க. சசிகுமார் எப்படி பண்ணியிருக்காரு? நல்ல சூப்பராக நடிச்சிருக்காரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல சார், பார்க்கலாம் சார். அப்போ பார்க்கலாம். சசிகுமார் எப்படி பண்ணியிருந்தாரு சார்? நல்லா பண்ணிருக்காரு சார். நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகுங்களா அந்த படம்? கண்டிப்பாக ஆகும் சார். உங்களுக்கு பிடிச்சிருந்தது? கண்டிப்பாக சார். இறை நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும் சார். கண்டிப்பாக. எது பேஸ் பண்ணிங்க சார்? இல்லை, புரியல சார். எது பேஸ் பண்ணி இந்த ஸ்டோரி? என்ன கதையை சொல்ல வராங்க சார் இந்த படத்துல? சார், ஒரு சிலர் தவற உணர்றோம், அது ஆன்மீகத்தினால தவற உணர்றாங்க, அவ்வளோதான். எனக்கு அதான் உணர்வு சார். ஓகே, நன்றி. நன்றி. படம் ரேட்டிங் எவ்வளோ சார்? சார் படம் 10க்கு எவ்வளோ தருவீங்க சார்? 10க்கு எவ்வளோ தருவீங்க? 8% தரல சார். சரி, ஓகே. படம் எப்படி இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? சூப்பர். படம் எப்படி? படம் நல்லா இருந்தது. ராஜு முருகன் இயக்கத்தில் ஒரு சாமானியனுக்கும் ஒரு அதாவது அரசாங்கங்கிறது ஒரு இயந்திரம். அந்த கடைக்கோடி மனிதனுடைய கடைக்கோடியில் நிற்கிற ஒருத்தனுக்கும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. மெயினாக அந்த கிட்னி திருட்டு, அந்த உயிரோட வந்து மனுஷன் இருக்கிறப்ப கிட்னி வந்து கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம நாட்டு சட்ட பிரகாரம் அது தப்பு. ஆனால் தெரியாமல் இல்லீகலாக எடுக்கிறாங்க. அது ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. அது கடைசியாக வந்து ஒரு அரசாங்கமே, ஒரு மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறத அந்த கடைசியாக வந்து அந்த ஸ்கேமை வந்து அவங்களே ஒத்துக்கிட்டு அதை ராஜினாமா பண்ணி படத்தை வந்து இயக்குனர் வந்து அருமையாக எடுத்திருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு தேதிக்கு இதை வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு உள்ள படமாக இது கருதுகிறோம். உங்களுக்கு பிடிச்ச சீன் என்னங்க? இந்த படத்தில் சாமானியனுக்கும் நீதி கிடைச்சிது அப்படிங்கிறத அந்த படத்தில் வந்து அருமையாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, படத்துடைய ஆரம்ப கதையும் எல்லாமே சித்தரிக்கப்பட்ட கேரக்டர் எல்லாமே தத்ரூபமாக இருக்குது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இது நிஜ கதைகளாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மியூசிக், பேக்ரவுண்டு எல்லாமே அருமையாக இருக்குது. ஸோ போர் அடிக்கிற மாதிரி? படம் வந்து போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. கதை வந்து உங்களுக்கு விறுவிறுப்பான கதைகள் தான். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த விஷயம் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தது? படம் அருமையாக இருந்தது. படம் எப்படி இருக்குது? ரொம்பவே நல்லா இருந்தது. படம் பிடிச்சிருந்தது? ரொம்ப பிடிச்சிருந்தது சார். நேச்சரான, அதாவது இப்போ நடக்கிற அவ்வளோ பிரச்சனைகளையும் நேரடியாக ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ வந்து இது செய்கிறாங்கங்கிறத வந்து வெளிப்படையாக காட்டியிருக்காங்க. அதனால இதை பார்த்தாவது மற்றவங்க திருந்தினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எது பேஸ் பண்ணி மேடம் இந்த கதையை சொல்கிறாங்க? கதை வந்து மெயினாக அந்த ஹாஸ்பிட்டலில் திருட்டு ஆர்கன் திருடுறாங்க இல்லைங்களா, அந்த இது அரசியல்வாதிகள் அவங்களுடைய இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஏழை மக்கள் எல்லாம் வந்து இதுக்காக அந்த ஆர்கனுக்காக லைனில் நின்றுட்டு இருக்கும் போது அந்த பணங்கிறது அரசியலுடைய இது வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் காட்டுறாங்க. இது மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ஓகே சார். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? நல்லா இருக்கு. ரேட்டிங் எவ்வளோ? 10க்கு எவ்வளோ தருவீங்க? 10க்குங்களா? 10க்கு நான் 9 தருவேன் சார். நன்றி. தேங்க்யூ. ஒர்க் இதெல்லாம் அருமையாக இருக்கு. அருமையா இருந்தா. சசிகுமார் எப்படி பண்ணியிருக்காருங்க? சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பரா. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்னது இந்த படத்துல? எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கு. சரி. குடும்பத்தோட பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. ஓகே, நன்றி. படத்தோட ரேட்டிங் எவ்வளோ பார்க்குறீங்க? 10க்கு 10க்கா 7 கொடுக்கலாங்க. சரி, நல்லா இருந்தது. சசிகுமார் எப்படி பண்ணியிருந்தாரு? புரியல. சசிகுமார் எப்படி பண்ணியிருந்தாரு? நல்லா நடிச்சிருந்தாரு. பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமார், செகண்ட் ஹாஃப் நல்லா. லாஸ்ட் கிளைமாக்ஸ் சூப்பர். எதை பேஸ் பண்ணி இந்த கதை? எதை பேஸ் பண்ணி கேக்குறீங்களா? படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது. பள்ளிப்பாளையத்தில் அந்த கிட்னி திருட்டு பற்றி பேசியிருந்தாங்க ஃபுல்லாக. அது வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு எடுத்து வந்திருக்காங்க. இதே சின்ன இதை வச்சு பண்ணால் தெரியாது, அந்தளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்காது, அதோட பாதிப்பு இருக்காது. இதே காசு பணம் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே மாதிரி தான் எல்லாத்துக்கும் அந்த பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சருக்கு இருந்தால் எந்த பாதிப்பு இருக்குமோ அந்த அவங்களுக்கு அந்த கிட்னி திருட்டில் இருக்கிற பிரச்சனை எவ்வளோ இருக்குன்னு அப்போ தான் தெரியும். இப்போ காசுக்காக பள்ளிப்பாளையத்தில் நிறையா கிட்னி எடுத்துன்னு சொல்கிறாங்க. இதில் இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு அதை பற்றி அவேர்னஸ் இல்லை. இது பெரிய ஆளுக்கிட்ட அந்த கிட்னி போனால் எவ்வளோ பாதிப்பாகுது, அவங்க பேரண்ட்ஸே தரதில்லை, அவங்க சில்ட்ரன்ஸே தரதில்லை. கிட்னி இந்த மாதிரி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தர்றது ரொம்ப பாதிப்பாகுது. மக்களுக்கு ரொம்ப அவேர்னஸ் இல்லை கிட்னி பற்றி, அவங்களோட உறுப்பு பற்றி அப்படின்னு நிறைய இதில் சொல்லியிருக்காங்க. குடும்பத்தோட பார்க்கலாங்களா? நான் குடும்பத்தோட பார்க்குறேன்.